the body. நடந்தது என்ன? But guess what happened? இயேசு சொன்னபடியே Just as he said, மரித்து he died. மூன்றாம் On நாள் the third day, மரணத்தை வென்று he overcame பாதாளத்தை ஜெயித்து He overcame மரணமே grave. உன் கூரெங்கே, Oh death, where is your பாதாளமே sting? உன் ஜெயம் எங்கே என்று Grave, where is your victory? மரணத்தை ஜெயமாய் விழுங்கி வெளியே He வந்தார். consumed death and overcame it. கல்லறை அவரை கட்டி காக்க The முடியல. grave could not hold him. பெரிய கல்லவரை கட்டி காக்க The முடியல. stone could not contain him. மரண கட்டுகள் அவரை கட்டி காக்க The முடியல. chains of death could not keep him சேவகர்கள் bound. தடுக்க முடியல. The soldiers could not stop அவர் him. சொன்னபடியே உயிரோடு Just as he எழுந்தார். said, he was risen கரங்களை up. நல்லா தட்டுவோமா? Shall we clap our hands? ஹalleluya. Hallelujah. நல்லா கவனிங்க. Listen carefully. என்ன நடந்தது? What happened? இயேசுவை சிலுவையில் அறைந்த பொழுது When they crucified him on the cross, கூட இருந்தவங்க எல்லாம் தலை தெறிக்க ஓடிட்டாங்க. all those who came ran different directions. உயிருக்கு பயந்து They ஓடிட்டாங்க. ran for their lives. முக்கியமான சீஷனும் மறுதளிச்சிட்டான். An important disciple, he too denied. அவரை புதைக்கும் பொழுது யாருமே கிடையாது. Nobody was there as they buried சில him. ஸ்திரீகள் மாத்திரம்தான் There were இருந்தார்கள். some women there. மகதலேனா மரியாள், இயேசுவின் தாய் மரியாள், இவர்கள் மாத்திரம்தான் கடைசியா எல்லாரும் ஓடிட்டாங்க. Mary Magdalene, the mother of Jesus, Mary and some women, all else ran away. அந்த வெள்ளிக்கிழமை கல்லறையிலிருந்து கடைசியா வெளியே போனவங்க இந்த ஸ்திரீகள் தான். On Friday, the last ones to leave were these women. மூணாவது நாள் என்ன செஞ்சாங்க? Third day morning, what சில are they சுகந்த doing? வர்க்கங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு They bring some spices. அதிகாலையில் இருட்டோடு ஓடி And வந்தாங்க. early in the morning, at the dawn, they came. கல்லறையிலிருந்து கடைசியா போனவங்க அவங்கதான். And they were the ones who left finally from the மூணாவது நாள் cross. காலையில சீக்கிரமா ஃபர்ஸ்டா வந்தவங்களும் அவங்கதான். Third day, at the break of the dawn, they were the first இந்த ones to come. ஸ்திரீகள் கல்லறைக்கு They're ஓடுகிறார்கள். running towards the tomb. இன்னும் இருண்டு கிடந்தது. And it was still dark. அவர்கள் போன பொழுது And when they went there, தேவதூதன் அவர்களை மறித்து, the angel of the Lord came their நீங்கள் way யாரை தேடுகிறீர்கள்? and said, whoever you are நீங்கள் searching தேடுகிற for, இயேசு இந்த இடத்தில் இல்லை. the one you are searching for is not கல் here. The புரட்டப்பட்டிருக்கிறது. stone has been rolled away. கல்லறை காலியாக இருக்கிறது. And the grave is empty. இயேசு உயிரோடு எழுந்தார். He is risen up. உடனே ஓடுங்கள், Run immediately. உடனே ஓடுங்கள், Run immediately. இந்த செய்தியை சொல்லுங்கள். You share this message. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. கடைசியா கல்லறையிலிருந்து வெளியே போனாங்க. Finally they left the cross. முதல் நாட்களா கல்லறைக்கு வந்தாங்க. First they are coming to the tomb. இங்க என்ன நடக்கிறது? What is happening உயிரோடு here? எழுந்த இயேசு The resurrected Jesus. முதலாவது இந்த ஸ்திரீகளை தான் சந்திக்கிறார். He encounters these women first. ஆமென். காரணம் என்ன? Amen. What's the reason? எல்லாரும் ஓடிட்டாங்க. Everyone else ran. கடைசியா நீங்க போனீங்க. You went at the end. யாரும் வரல. No one else bothered முதல் to நாட்களா come. நீங்க தான் வந்திருக்கிறீங்க. You have come as the first people. உங்களை ரிவார்ட் பண்ணாம விடுவேனோ? Can I leave you without a reward? கடைசியா போனதும் நீங்க தான். You were the last ones to leave. முதல் நாளா வந்ததும் You're நீங்க the தான். first ones to come. அதனால தான் உங்களை நான் ஃபர்ஸ்ட் சந்திக்கிறேன்னு That சொல்லி is why I greet you and come to you உயிரோடு எழுந்த first. இயேசு The resurrected Jesus முதலாவது இந்த ஸ்திரீகளை சந்திக்கிறார். encountered these women அவர்களை first. ரிவார்ட் பண்ணாருங்க. He rewarded them. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Tell to somebody. நீங்க முதலாவது இயேசுவை தேடும் பொழுது When you seek Jesus first, உங்களையும் அதே போல ரிவார்ட் பண்ணுவார். He will reward you the same way. கரங்களை தட்ட மாட்டீங்களா? Shall we not clap our hands? கரங்களை நல்லா தட்ட Shall we மாட்டீங்களா? not clap our hands? உங்களையும் ரிவார்ட் பண்ணுவாருங்க. He will reward you. உங்களையும் He கனப்படுத்துவாருங்க. will honor you. ஏன்னா நீங்க தான் முதலாவது தேடுறீங்க Because பாருங்க. you are the first seekers. அப்போ எப்படி ரிவார்ட் பண்றாரு? How does He reward? அதை தான் இன்னைக்கு நாம தியானம் பண்ண போறோம். That's what we're going to meditate மத்தேயு today. 28ஆம் அதிகாரத்தில் Matthew chapter 28. 9ஆம் வசனம் என்ன Verse சொல்லுகிறது? number 9. What does it இயேசு say? இவர்களை சந்தித்து Jesus met them. இந்த ஸ்திரீகளை சந்தித்து He met
these women. அவர்களை பார்த்து என்ன And சொல்லுகிறார்? what is he saying to them? All hail என்று சொல்லுகிறார். All hail, he says. எல்லாரும் சொல்லுங்க all hail என்று சொல்லுங்க. Everybody say all hail. சத்தமா சொல்லுங்க all hail. All hail. all hail. All hail. அவங்க பாருங்க பதட்டத்துல இருக்கிறாங்க. See, they were anxious. அவங்க பயத்துல இருக்கிறாங்க. They were frightened. அவங்க பீதியில இருக்கிறாங்க. They are troubled. அவங்க நர்வஸா They இருக்கிறாங்க. were nervous. அவங்க சாங்கியம் செய்ய வந்தாங்க. They came to perform their அவங்க ritual. சடங்கு செய்ய வந்தாங்க. They came to perform and offer அவங்கள the பார்த்து tradition. இயேசு என்ன சொல்றாரு? Jesus looking to them and அவங்க he துக்கத்தோடு வந்தாங்க. they've come mourning. இயேசு அவங்கள பார்த்து என்ன சொல்றாருங்க? Jesus looked to them and said, all hailங்கறாரு. all hail. all hail அப்படினு சொன்னா என்ன All அர்த்தம்? hail me. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க காமா இருங்கன்னு Turn சொல்லுங்க. to somebody and say, be calm. கூலா இருங்கன்னு சொல்லுங்க. Be cool. உற்சாகமா இருங்கன்னு சொல்லுங்க. Stir up. சந்தோஷமா இருங்கன்னு சொல்லுங்க. Be happy. இதுதான் all hail என்று சொன்னால் அர்த்தம். This is what it means when he says all hail. ஆனால் அதை தாண்டி Beyond that, all hail என்று சொன்னால் all hail, when it is when translated translated, அதை மொழிபெயர்க்கும் பொழுது when translated, all hail என்று சொன்னால் all hail, ஒரே வார்த்தை இல்ல, in one word, கிருபை. it means grace. கரங்களை தட்ட மாட்டீங்களா? Shall we not clap our hands? all hail என்று சொன்னால் All hail me அது கிருபை. means grace. ஆகவே இந்த ஸ்திரீகளை பார்த்து உயிரோடு எழுந்த இயேசு கிருபை என்று சொல்லுகிறார். This resurrected Jesus looking at these women and is saying grace. எதற்கு அவர் கிருபை என்று சொல்லுகிறார்? Why is he saying grace? சத்தமா சொல்லுங்க all hail. All hail. Hallelujah. Hallelujah. கிருபை என்று அர்த்தம். It means grace. ஆக இந்த கிருபை எதற்கு அவர்களுக்கு சொன்னார்? Why did he say grace? என் செய்தியின் தலைப்பு The theme of my message. துக்கத்தோடு இருக்கிறவர்களோடு The ones who are grieving. கிருபை இடைப்படும் பொழுது When grace encounters. துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு The ones who are grieving. கிருபை இடைப்படும் பொழுது When grace encounters. என்ன நடக்கிறது? What happens? சொல்லுங்க துக்கத்தோடுன்னு சொல்லுங்க. Grievers. யாரெல்லாம் துக்கத்தோடு வந்தீங்க எனக்கு I தெரியும். don't know how many grievers in this யார் house. குழப்பத்தோடு வந்தீங்க எனக்கு I don't தெரியும். know how many of you have come confused. யார் கேள்விகளோடு வந்தீங்க எனக்கு I don't தெரியும். know how many of you have come with questions. யார் மனசோர்வோடு வந்தீங்க எனக்கு I don't தெரியும். know how many of you have come weary in your யார் heart. நம்பிக்கை இல்லாம வந்தீங்க எனக்கு I don't தெரியாது. know how many hopeless ஆனால் here. ஆண்டவர் உங்களை பார்த்து But the சொல்லுகிறார். Lord is looking to you and பக்கத்துல saying, பார்த்து சொல்லுங்க all hailன்னு turn சொல்லுங்க. to somebody and say, All all hail. hail, all hail. இந்த கிரேஸ் என்ன செய்கிறது? What does His grace நான்கு do? காரியங்களை சீக்கிரமாய் சொல்லுகிறேன். 4 things I share. முதலாவது Firstly, கிருபை grace. என்ன கொண்டு What வருகிறது? does it bring? கிரேஸ் bring reconciliation. Grace ஒப்புரவாக்குதலை கொண்டு வருகிறது. brings reconciliation. ஆமென். கிருபை என்ன செய்கிறதுங்க? Grace, what does it do? சத்தமா சொல்லுங்க கிருபைன்னு சொல்லுங்க. Say grace. கிருபை என்ன செய்கிறதுங்க? What does it do? ஒப்புரவாக்குதலை கொண்டு It வருகிறது. brings reconciliation. ஆக மனுஷன் பாவம் செய்த பிறகு After man sinned, தன்னை படைத்த தேவனோடு இருக்கிறதான உறவு முறிந்து விட்டது. the relationship with his creator God broke. அவனால் தன் தேவனோடு பேச முடியல. He was unable to talk to God. என்னதான் தேவன் பேசினாலும் அவனுக்கு அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியல. No matter how much the Lord spoke, he was unable to listen to the voice of the தேவனோடு Lord. அவனுக்கு அந்த கனெக்டே போயிடுச்சுங்க. He lost connect with God. அவன் பாவம் செஞ்ச பிறகு அந்த மகிமையெல்லாம் இழந்து போனான். After he sinned, he lost all the glory. உறவு முறிந்து போனது. The relationship fell சிருஷ்டி apart. கர்த்தருக்கும் சிருஷ்டிக்கும் உறவு முறிந்து The போனது. relationship between the creator and the creation fell apart. அதனால தான் சாபம் பாருங்க. That's why there was curse, you see. அதனால தான் பாருங்க துக்கம். That's why there is grief. அதனால தான் நம்பிக்கையின்மை பாருங்க. That is why there is hopelessness. உறவு முறிந்து போன பிறகு When the relationship broke, தன்னை படைத்தது யாருன்னு அவனுக்கு தெரியல. he did not know who created him. யார்கிட்ட பிரச்சனையை சொல்வது தெரியல. He did not know who to go to with his problems. யார்கிட்ட வேண்டுவதுன்னு தெரியல. He did not know who to bow down யார்கிட்ட to. கஷ்டத்தை சொல்வது தெரியல. He did not know who to share his problems யாருடைய with. ஆலோசனையை கேட்பது தெரியல. He did not know whose counsel to உறவு முறிந்து receive. போய்விட்டது. The relationship broke. இயேசு உயிரோடு எழுந்த பிறகு Jesus after resurrection, அவர் கிருபை என்று சொல்லுகிறார். he's saying grace. காரணம் என்ன? The reason இந்த being, கிருபை என்ன செய்கிறது? what does His grace do? ஒப்புரவாக்குதலை கொண்டு It வருகிறது. brings reconciliation. ஹalleluya. Hallelujah. சமாதானப்படுத்துகிறது. It brings peace.
peace, reconciliation. சத்தமா சொல்லுங்க, சமாதானப்படுத்துகிறதுன்னு Say சொல்லுங்க. reconcile. என்னக்கும் தேவனுக்கும் அந்த சமாதானத்தை கொண்டு It வருகிறது. brings reconciliation between me and my இந்த God. இயேசு என்ன செய்கிறார்? This Jesus, what does he do? உயிரோடு எழுந்த பிறகு After he's risen up, கிருபை என்று he's சொல்லுகிறார். saying grace. கிருபை என்று He's சொல்லுகிறார். saying grace. எதற்கு கிருபை? Why grace? இந்த கிருபையின் மூலமாக Through this grace, நீங்கள் உங்கள் அப்பாவோடு தைரியமாய் போய் you சேரலாம். can go directly to your Father God. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தைரியமாய், You can go boldly. தைரியமாய், You can go boldly பயமே இல்லாம without fear. என் டாடி கூட நான் I பேசலாம். can speak to my daddy. காரணம் என்ன? The reason இந்த being, கிருபை என்ன செய்கிறது? this grace, what does என் it bring? டாடியோடு என்னை இணைக்கிறது. It reconciles me with my நான் daddy. என் டாடியோடு பேசலாம். I can speak to my என் daddy. டாடி பேசுறத நான் And I கேட்கலாம். can listen to my daddy ஆமென். speak. அதோடு இல்லைங்க, Amen. It's not just there. இயேசு இந்த ஸ்திரீகளை பார்த்து என்ன He சொல்லுகிறார்? looks at these women and he says, மத்தேயு 28:10 என்ன சொல்லுகிறார்? Matthew 28:10, what does he say? அவர் சொல்லுகிறார், What does he say? இந்த ஸ்திரீகளுக்கு He's looking to these women. நீங்க உடனே போங்க. Go immediately. யாருக்கு நீங்க சொல்லுங்க இந்த செய்தியை? Go to whom and share this message. அந்த மோசக்காரர்களுக்கு சொல்லுங்க. Go to those cheaters. என்னை விட்டு ஓடுனாங்களே அவங்களுக்கு சொல்லுங்க. Go to those who ran away from me. அந்த பயந்தாங்கொழிக்கு சொல்லுங்க. Go to those fearful ones. அந்த நன்றி இல்லாதவங்களுக்கு சொல்லுங்க. Go to those ungrateful. என்ன மறுதலிச்சவனுக்கு சொல்லுங்க. Go to the one who denied எனக்கு me. உண்மை இல்லாதவர்களுக்கு சொல்லுங்க. Go to the unfaithful ones. காரணம் என்ன? The reason இயேசு being, மரித்த பிறகு after Jesus died, இயேசு கூடவே இருந்தவங்க என்ன செஞ்சிட்டாங்க? all those who stayed with Jesus, what did மறுதலிச்சு they do? ஓடிட்டாங்க. They denied, they ran away. பயந்து ஓடிட்டாங்க. They ran away. இயேசுவை தள்ளிட்டு They ஓடிட்டாங்க. pushed Jesus and they ஆனா went. இந்த இயேசு என்ன But சொல்றாருங்க? this Jesus, what is he saying? நீங்க போய் என்ன செய்யுங்க? You go, என் சகோதரரிடத்தில் போய் go சொல்லுங்க. to my brothers and say. அப்ப என்ன செய்கிறது? What is it doing? கிருபை இயேசுவையும் நம்மையும் இணைக்கிறது. Grace reconciles us with கரங்களை நல்லா Jesus. தட்டுங்கள. Let's clap our கரங்களை hands. நல்லா தட்டுங்கள. Let's clap our hands. நான் டாடி அப்படினும் சொல்லலாம். I can say daddy. இயேசுவை நான் என் பிக் பிரதர்னு சொல்லலாம். I can look to Jesus and call him my big brother பக்கத்துல as பார்த்து சொல்லுங்க, well. இயேசுவை நீ டாடினோ சொல்லலாம். You can say daddy Jesus. இயேசுவை நீ பிக் பிரதர்னு You சொல்லலாம். can say big brother Jesus. காரணம் என்ன? Why? இயேசு என்ன சொல்றாருங்க? What does Jesus say? என் சகோதரருக்கு சொல்லுங்க. Go to my brother. அப்ப இயேசு என்னவாய் மாறுறாருங்க? What is Jesus becoming? இங்க கை வச்சு சொல்லுங்க, என் எல்டர் பிரதராய், Place என் your பிக் hand on பிரதராய் your heart, மாறுகிறார். ஆமென். like my big brother. அப்பா கூட பேசுற மாதிரி You பேசலாம். can speak like you speak to your அண்ணா கூட daddy. பேசுற மாதிரி You பேசலாம். can speak like you speak to your ஒரு brother. ஃப்ரெண்டோடு பேசுற மாதிரி You can பேசலாம். speak like you speak to your friend. இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம் The ones who've known him as God. போதாது, இந்த தேவனை தேவனாக The கொண்ட ones who've ஜனம் known him as God பாக்கியம் உள்ளது. are privileged. அவரை அப்பா என்று கூப்பிடும் புத்திர ஸ்வீகாரத்தை உங்களுக்கு He's கொடுத்திருக்கிறார். given us a spirit of sonship to பிதா- call him Abba. எனக்கு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, My surprise is, ஏன் கிறிஸ்தவர்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பிரதர் சிஸ்டர் why do Christians address one another as brothers and ஆதி sisters? சபை எடுத்துக்கிடுங்க. You see, early church, அவங்க எல்லாம் வேற வேற பாஷைய they பேசுறாங்க. all spoke different tongues, வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து different வந்திருக்கிறாங்க. language back and different background. அதுல பணக்கார, ஏழை, படிச்சவன், படிக்காதவன், பலதரப்பட்ட There மக்கள். were all kinds of people, the learned, the unlearned, the rich and the ஆனால் poor. வேதம் But சொல்லுகிறது, the Bible says, அவர்கள் சபைக்கு வந்த பிறகு when they came to the church, சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். they enjoyed everything as one. ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகளாய் They பாவித்தார்கள். looked at one another as brothers and sisters. ஒன்றாய் சேர்ந்து சாப்பிட்டார்கள். They ate together. யார் இதற்கு காரணம்? Who is the reason for உயிரோடு this? எழுந்த தேவன். The resurrected Jesus. கரங்களை நல்லா தட்டுங்க. ரோமர் 5:10 In Romans chapter 5 verse 10, இயேசு உயிரோடு எழுந்து என்ன செய்தார்? after Jesus rose again, பிதாவானவரோடு நமக்கு ஒப்புரவாக்கினார். he fully reconciled us to God. கல்வாரி எதை கனெக்ட் பண்ணதோ, What does the cross connect? இயேசுவின் உயிரோடு எழுந்த அந்த வல்லமை The power of resurrected
resurrected Jesus. அது நமக்கு புதுப்பிக்கிறதா இருக்கிறது. It is the one that renews அந்த us. உறவை நமக்கு புதுப்பிக்கிறதா It இருக்கிறது. renews our relationship with God. அதனால தான் பவுல் That's சொல்றாங்க. why Paul says. அதனால தான் பவுல் That's why சொல்றாங்க. Paul says. ஒரு நாள் கொலைகாரனா இருந்தான். One day I was a murderer. கொலவெறியோடு கிறிஸ்தவர்களை பார்த்தா கொலவெறி. He had the killer instinct. கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அவனுக்கு கொலவெறி. Look at Christians and he wants to kill. இவங்க எல்லாம் கன்வர்ட் பண்ற கூட்டம். They were all the group who did conversion. இவங்க எல்லாம் அல்லேலூயா கூட்டம். They're all hallelujah people. இன்னொரு மதத்தை கெடுக்கிற கூட்டம். They are those who spoil other religion. அப்படினு சொல்லி கிறிஸ்தவர்களை கண்டாலே கொலவெறியோடு இருந்தான். Paul was there with this killer mindset when he looked at Christians. ஸ்திரீன்னு பார்க்க மாட்டான், புருஷன்னு பார்க்க He மாட்டான். won't mind whether it's a man or a woman. எல்லாரையும் அடிச்சு நொறுக்குனான். He will kill and crush people ஒரு to நாள் death. வந்தது. One day came. அவன் தமஸ்கு வீதியிலே நடந்து As he was போகும்போது walking toward Damascus, உயிரோடு எழுந்த இயேசு the தென்பட்டார். resurrected Jesus appeared to him. அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது. His eyes were blinded. சாஷ்டாங்கமாய் He விழுந்துட்டான். fell prostrate. இந்த பவரை நான் பார்த்ததே I've கிடையாது. never seen this kind of power. என்ன ஆச்சரியம். What a great என் கண்கள் surprise. குருடா இருக்கு. My eyes are blinded. ஐயோ ஆண்டவரே, But Lord, யார் நீங்க? who are you? நீ யாரை துன்புறுத்துகிறாயோ The one you are persecuting. அவர்தான் நான். That is who I am. உயிரோடு எழுந்திருக்கிறேன். I am risen நீ up. என் மகன், You are my நீ என் child. சகோதரன், You are my brother. நீ என்ன டேடின்னு You கூப்பிடலாம், can call me daddy. நீ என்ன பிக் பிரதர்ன்னு You can call கூப்பிடலாம். me big brother. உன்னோடு ஒப்புரவாகவே நான் உயிரோடு I எழுந்தேன். am risen up to be reconciled with you. இப்பொழுது அதே பவுல் என்ன சொல்லுகிறான்? The same Paul, what is he இந்த saying? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே You முடியாது. can never separate you from my வாழ்வோ love. சாவோ நிர்வாணமோ துன்பமோ வியாதியோ நோயோ எது இருந்தாலும் இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது என்று Amen. சொல்லுகிறார். Life or death, sickness or whatever it may be, it cannot separate us from the love of நீங்க Jesus. வீட்டுக்கு போய் ரோமர் 8 அதிகாரம் 35 39 You can வாசிக்கலாம். go home, read Romans 5:38. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆல் ஹெயில்னு சொல்லுங்க. Say all hail. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆல் Turn to ஹெயில். your neighbor, say all hail. ஆல் ஹெயில்னா All என்னங்க? hail. கிரேஸ் என்று It சொல்லியா. means grace. இரண்டாவது கிரேஸ் என்ன செய்கிறது? Secondly, what is grace நான் do? சீக்கிரமா போறேன். I go quickly. கிரேஸ் ரெஸ்டோர்ஸ் வர்ஷிப். Restores worship. ஆமென். Amen. கிருபை என்ன What செய்கிறதுங்க? does grace do? கிருபை என்ன What செய்கிறது? does grace do? தமிழ்ல போடுங்க, தமிழ்ல போடுங்க. Put it in கிருபை Tamil. என்ன செய்கிறது? What does grace do? ஆராதனையை மீட்கிறது. He restores worship. ஆமென். Amen. நீங்க வசனத்தை வாசிங்க. You read the words. உயிரோடு எழுந்த இயேசு இந்த ஸ்திரீகளுக்கு தென்பட்ட பொழுது The resurrected Jesus, after encountering this the woman, Bible says they felt compelled to worship him. Amen. அவரை ஆராதிக்க அவர்கள் தங்களையே விட்டு கொடுத்தார்கள். சாஷ்டாங்கமாய் விழுந்து இயேசுவை அவர்கள் They ஆராதித்தார்கள். fell prostrate before Jesus. They worshiped Jesus. இயேசுவை அவர்கள் They ஆராதித்தார்கள். worshiped Jesus. நீங்க மத்தேயு 28:9 In வாசித்தீங்கன்னு சொன்னா Matthew 28 verse 9, if you they read, felt compelled to worship him. they felt compelled to worship நல்லா him. கவனிங்க. Please listen carefully. ஒரு மணி நேரத்துக்கு முன்னால An hour before, இவங்க எதுக்கு வந்தாங்க? why did they come? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாங்கியம் செய்ய They வந்தாங்கன்னு சொல்லுங்க. came to perform ritual. சடங்கு செய்ய வந்தாங்க. They came to perform their tradition. செத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய சாங்கியத்தை செய்ய வந்தாங்க. They came to perform their ritual to the அந்த dead. சுகந்த வர்க்கத்தை எல்லாம் கொண்டு They வந்தாங்க. brought the spices. எப்போங்க? When? ஒரு மணி நேரத்துக்கு Just முன்பாக. an hour ago. ஆனால் உயிரோடு எழுந்த இயேசுவை கண்ட பிறகு Once they saw the risen Jesus. அவர் ஆல் ஹெயில் என்று சொன்ன பிறகு, Once he said all அவர் hail. கிருபை என்று சொன்ன பிறகு Once he said grace. எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டாங்க. They threw it all aside. கரங்களை தட்டி கர்த்தரை Shall மகிமைப்படுத்துவோமா? we clap our hands? அதனாலதான் That is why நமக்கு சாங்கியத்தில் நம்பிக்கை இல்லை. we don't believe in rituals. சடங்குகளில் நமக்கு We நம்பிக்கை don't இல்லை. believe in traditions. காரணம் என்ன? The reason being, உயிரோடு எழுந்த இயேசு the resurrected என் Jesus. கூடவே இருக்கிறார். He is with me. கரங்களை நல்லா தட்டுங்களே. Clap your hands. கரங்களை நல்லா தட்டுங்களே. Clap your hands. சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை ஆராதித்தார்கள். Fell at his feet and worshipped him. இயேசு உயிரோடு எழலன்னு சொன்னா If Jesus had not died and risen up, ஆராதிச்சிருப்பாங்களா? will they have worshipped him? Tell me. You If tell. he was still in the tomb,
யாராச்சும் ஆராதிச்சிருப்பாங்களா? Will they have worshipped him? செத்தவங்களை யாருமே ஆராதிக்க Nobody மாட்டாங்க. worships the dead. நல்லா கவனிங்க. Listen carefully. எந்த மனுஷனும் ஆராதிக்கப்படத்தக்கவன் அல்ல. No man is worthy of worship. சொல்லுங்க, எந்த மனுஷனும் சொல்லுங்க. No man. எந்த பாஸ்டரும், No pastor. எந்த ஊழியக்காரனையும் No minister of God. நம்ம ஆராதிக்க கூடாது. We must worship. அது எவ்வளோ பாப்புலரா No matter இருந்தாலும் how popular they may be. யாரையுமே ஆராதிக்க கூடாது. We mustn't worship anybody. ஒரு மனுஷனை கடவுளா நீங்க நினைச்சிட்டீங்கன்னு If சொன்னா, you see a man as God, அந்த கடவுளுக்கு ஏதாச்சும் சிக்னஸ் வந்து ஹாஸ்பிடல்ல போய் அட்மிட் ஆயிடுச்சுன்னா, if that God you see is sick and is admitted in the hospital, மறைச்சு பாக்குறீங்களா? உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். I think you do not understand. யாரோ ஒரு மனுஷனை நீங்க கடவுள்னு சொல்லி You ஆராதிக்கிறீங்க. look at a man and you worship this man as ஐயோ God. கடவுள் கடவுள் கடவுள்னு சொல்லி Oh, ஆராதிக்கிறீங்க. God, 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 you worship அந்த this மனுஷன் person. சிக்காயிட்டு ஹாஸ்பிடல்ல போய் படுத்துட்டான்னு And if சொன்னா, that same man falls sick and goes to the hospital, பேப்பர்ல செய்தி என்ன வரும்? what will be the news on the paper? கடவுள் அட்மிட் ஆயிட்டாரு. God is admitted. சோ அட்மிட் ஆன கடவுளை போய் ஆராதிப்பாங்களா? Will they go to worship an admitted God? அட்மிட் ஆன கடவுளை ஆராதிக்க மாட்டாங்க. They won't worship an admitted அட்மிட் God. ஆன கடவுளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. They will pray for the admitted God. இயேசுவை ஏன் ஆராதித்தார்கள்? Why did they worship Jesus? அவர் கல்லறையில் இல்லை. He was not in the tomb. மரித்தேன், I died. ஆனாலும் But yet, சதா காலங்களிலும் உயிரோடு I இருக்கிறேன். am alive forevermore. Man is mortal being. Amen. மனுஷன் அழியக்கூடிய சரீரத்தை கொண்டவன். Man has a mortal Only body. God is immortal. Amen. ஆண்டவர் மாத்திரமே அழியாதவராயிருக்கிறார். Hallelujah. ஆக யாருக்கு ஆராதனை? So who deserves சொல்லுங்க, worship? யாருக்கு ஆராதனை? Who deserves worship? உயிரோடு எழுந்த The இயேசுவுக்கு ஆராதனை. resurrected Jesus கரங்களை நல்ல deserves தட்டுங்களே. worship. சொல்லுங்க, வல்லமையுள்ள ஒரே தேவன். The only சத்தமா powerful, சொல்லுங்க, வல்லமையுள்ள ஒரே the தேவன். only powerful The God, king over every king. King over every எல்லா king. ராஜாக்களுக்கும் மேலான ராஜா. Amen. ஆமென். Amen. And the Lord of power. The Lord of power. வல்லமையின் தேவன். The Lord of power. This is beautiful. He alone is the immortal God. Amen. அவர் மாத்திரமே அழியாத நித்திய நிரந்தர தேவனாய், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய், ஆதியும் மந்தமுமாய், அல்பாவும் மேகவுமாய், முந்தினவரும் பிந்தினவருமாய், இருந்தவரும் இருக்கிறவருமாய் அவர் இருக்கிறார். ஆமென். ஆக என்ன நடக்கிறது? So what's happening? அவர்கள் விழுந்தவரை They வணங்கினார்கள். fell at his feet and they worshipped. கிரேஸ் என்ன செய்கிறது? What does grace do? It activates your faith. Amen. அது உங்க என்ன விசுவாசத்தை என்ன செய்கிறது? It புதுப்பிக்கிறது. activates your faith. Matthew chapter number 28 Matthew 28. verse number 10. இந்த ஸ்திரீகளை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? What is the Lord saying to these Be women? not afraid. Do not be afraid. நீங்க பயப்படாதீங்க. Do not be afraid. ஆமென். இவங்க எல்லாம் Amen. பயந்து இருக்கிறாங்க. They were all frightened. துக்கத்தோடு They இருக்கிறாங்க. were all mourning. பீதியில They இருக்கிறாங்க. were all troubled. சோர்வோடு They இருக்கிறாங்க. were all down. அடுத்து என்ன நடக்குமோ தெரியல. What will happen tomorrow? They do not 3 know. வருஷம் இயேசுவோடு சந்தோஷமா 3.5 இருந்தோம். years we were so joyous இயேசு with அவர்களை God. சந்தித்து, Jesus encounters இனி them. உங்களுக்கு பயம் Do வேண்டாம். not be afraid கரங்களை anymore. நல்லா தட்டுங்களே. Shall we clap our hands? Hallelujah. Hallelujah. Grace activates your faith. Grace activates faith. Fear will lose its grip. Amen. பயம் அதனுடைய பிடியை தளர்த்தும். ஆமென். Fear will lose its grip. சத்தமா சொல்லுங்க, பயம். Say fear. சத்தமா சொல்லுங்க, பயம். Say fear. எந்த விதமான பயமா இருந்தாலும் Whatever kind of fear. உயிரோடு எழுந்த இயேசு உங்களை பார்த்து கிருபை என்று சொல்லும் பொழுது, When the resurrected Jesus looks to you and say grace. என் கூட சேர்ந்து சொல்லுங்க, பயம். Say fear. சத்தமா பயம். Say fear. மரியாதையா? Dare. அப்படி சொன்ன உடனே டொயின் கீழே போச்சு. சத்தமா சொல்லுங்க, பயம். Fear. மரியாதையா? Dare. தானா On its own. வெளியே போகும். Leave.
பிசாசை பார்த்துட்டு இயேசு நாமத்துல போறியா இல்லையான்னு கேட்க கூடாது. You don't have to look at the devil and ask in the name of Jesus, are you going to go? பிசாசை டான்ஸ் ஆட வச்சு வேடிக்கை பார்க்க கூடாது. You don't need to make the devil dance and watch. ஒரு நாளெல்லாம் பிரபுதேவா மாதிரி ஆடிட்டே இருப்பான். A whole day the devil will dance like Prabhudeva. அந்த என்டர்டெயின்மெண்ட் நமக்கு வேணுமா? You and I, do we need such an entertainment? ஓடு பிசாசேனா ஓடணும். You flee devil, the devil must flee. பயத்தின் ஆவி அல்ல. It's not the spirit of fear. பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்து. The spirit of sound mind. ஆமென். Amen. யாரெல்லாம் பயந்தாங்களோ, whoever feared, ஒரு சின்ன பொண்ணு முன்னால பயந்த ஒருத்தன், the one who was afraid in front of a little girl, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மத்தியிலே for thousands of people, இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிறார். he stands and proclaims that Jesus is Lord. சின்ன பொண்ணுக்கு முன்னால பயந்து இயேசுவை மறுதலித்த இந்த பேதுரு, the man Peter who was frightened before a little girl, ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக standing before thousands of people, ஒரு சிங்கம் போல கர்ஜிக்கிறான். and he is roaring like a lion. ஒரு சிங்கம் போல கர்ஜிக்கிறான். He is roaring like a lion. நாங்கள் ஆராதிக்கிற தேவன், the God whom we worship, அவர் உயிரோடு எழுந்த தேவன். he is a resurrected God. ஒரே செய்தி, only one message, பேதுரு பிரசங்கித்த ஒரே செய்தி, one word, 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். 3000 people received Jesus. Doubt will lose its place. Amen. சந்தேகம் என்ன செய்யும்? அந்த இடத்தை மாத்திக்கிடும். Doubt will lose its place. Fear will lose its grip. Fear will lose its Doubt grip. will lose its place. தாமஸ் என்ன பண்ணாங்க? What did Thomas do? இயேசுவை சந்தேகிச்சான். He doubted Jesus. இயேசு கிரேஸ் என்று சொன்ன உடனே When Jesus says grace, என்ன நடந்தது? what happens? Grace activates faith. It activated faith. சந்தேகம் வெளியே போச்சு. Doubt went away. இது சொல்லி முடிக்கிறேன். I share this in close. Fourthly, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆல் ஹெயில்னு சொல்லுங்க. say all hail. ஆல் ஹெயில். All hail. என்ன அர்த்தம்? கிரேஸ் என்று அர்த்தம். What does it mean? இந்த கிரேஸ் என்ன What பண்ணுகிறது? does this grace do? கிரேஸ் releases authority. Grace releases authority. இந்த கிருபை என்ன செய்கிறது? What does grace do? அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறது. It gives us authority. வானத்தின் கீழும் பூமியின் மேலும் Under heaven on earth. உயிரோடு எழுந்த இயேசு என்ன சொல்லுகிறார்? The resurrected Jesus, what does he say? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சகல அதிகாரம். Everybody say together, all authority. இந்த செய்தியை கேட்கிற யாருமே அடுத்து யாராச்சும் என்கிட்ட வந்து, பாஸ்டர் எலுமிச்சை பழத்தை பார்த்தேன், next time someone who is listening to this word comes to me and saying, I saw a lion, அந்த கருவேப்பிலையை பார்த்தேன், I saw that curry leaf, நான் கயிறை பார்த்தேன், I saw that நான் தாயத்தை thread, பார்த்தேன், I saw this, நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். I saw that and this. இந்த Jesus. செய்தியை கேட்ட பிறகு If you've listened to this யாராச்சும் இந்த message, மாதிரி ஆட்களை சந்திச்சீங்கன்னு சொன்னா after this, if you were to meet such அவங்கள people, பார்த்து சொல்லுங்க, you look to them and say, ஆல் ஹெயில்னு சொல்லுங்க. all hail. கரங்களை தட்ட மாட்டோமா? Shall we not clap All our hail hands? ன்னு சொல்லுங்க. All hail. கிருபை எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. He's released authority. பாருங்க, அதனாலதான் ஆதிசபை மக்கள் என்ன That's செஞ்சாங்க? why early church believers, அவர்கள் இயேசுவின் நாமத்தில் ஊழியம் செய்தார்கள். they did ministry in the name of Jesus. அவர்கள் இயேசுவின் நாமத்தை சார்ந்து They கொண்டார்கள். relied on the name of Jesus. அவங்க சொந்த அதிகாரத்தில் அற்புதங்களை செய்யல. They did not perform miracles out of their own authority. உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை In the name செய்தார்கள். of the resurrected Jesus, they did miracles. உயிரோடு எழுந்த இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை In the விரட்டினார்கள். name of the resurrected Jesus, they had to flee the devil. Amen. Amen. பேதுரும் யோவானும் ஒரு சப்பானிக்கு ஜெபம் பண்ணாங்க, பிச்சைக்காரனுக்கு. Peter and John, they prayed for a beggar. ஜெபம் பண்ண உடனே இயேசுவின் நாமத்தில் எழுந்திருன்னு சொன்ன உடனே They எந்திரிச்சிட்டான். said, rise up in the name of Jesus, and he rose up. அத பார்த்த உடனே நூற்றுக்கணக்கான மக்கள் ஓடி வந்துட்டாங்க. Hundreds of people gathered after witnessing ஐயோ, this ரெண்டு event. சாமி வந்துடுச்சு, ரெண்டு கடவுள் வந்துட்டாங்க. Two gods have appeared. எல்லாரும் சாஷ்டாங்கமா They're விழுந்துட்டாங்க. all falling before. சப்பானியை நீங்க எழுப்பிட்டீங்களே. You have risen up a lame man. பேதுரு யோவான் அவர்களை பார்த்து சொல்றான், Peter, John looked to them and said, எங்க சொந்த அதிகாரம் அல்ல, it's not with our own authority. உயிரோடு எழுந்த இயேசுவின் It அதிகாரத்தில் is the authority of the resurrected
to Jesus. உனக்கு சுகத்தை In கொடுத்திருக்கிறோம். His name there was healing. நீங்க எந்த பயத்தோடு வந்திருக்கிறீங்க Whichever எனக்கு தெரியும். fear you've come with, I do not எந்த know. கேள்வியோடு வந்திருக்கிறீங்க எனக்கு Whichever தெரியும். question you've come with, I do not எந்த know. சந்தேகத்தோடு வந்திருக்கிறீங்க எனக்கு Whichever தெரியும். doubt you've come with, I do not எந்த know. சோர்வோடு வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியும். Whichever weariness you've come with, I do not நீங்க know. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் In whatever situation you are உங்களை in, பார்த்து இயேசு சொல்றாரு, to you Jesus is saying, மகளே ஆல் ஹேயில், daughter, all hail. மகனே ஆல் ஹேயில். Son, all hail. எல்லாரும் சொல்லுங்க ஆல் Say ஹேயில். all hail. கரங்களை தட்டி அவரை Shall we மகிமைப்படுத்துவோம். clap our hands, glorify Jesus. Amen.